இன்னைக்கு என்னோட டயட் சமையல் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு புளியோதரை. இது வீட்டில் பண்ண புளியோதரை. அதாவது கிரேவியாக இல்லாமல் நிறைய எண்ணெய் போட்டு கிரேவியாக இல்லாமல் பவுடராக பண்ணி வச்சுப்பேன் நான். இப்போங்க தான் அந்த பவுட்ரு. இல்லை நிறைய எண்ணெயே தேவைப்படாது, சும்மா எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணுறது தான். வதக்கும் போது மட்டும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்தா போதும். டயட்டுக்கு ரொம்ப நல்லது. புளியோதரை பிடிக்குன்றவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பில் ஒயிட் ரைஸை கலந்துக்க பருப்பு தக்காளி ரசம். புளியோதரைக்கு கொஞ்சமாக சிப்ஸு, பனானா சிப்ஸ். இது இப்போ நான் எப்பயுமே சொல்வேன் இல்லையா, ஒரு கப்பில் கேர்டு இல்லை கேர்டை 2-3 பங்கு தண்ணி கலந்து மோராக குடிப்பேன். அப்படி தான் குடிக்கணும். கேர்டு குடிக்கக்கூடாது. நிறைய மோர் குடிச்சிங்கன்னா டயட்டில் இதுக்கும் ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கும் நல்லது. ஸோ இந்த மாதிரி எடுத்துப்பேன். டெய்லியுமே ஒரு 2-3 கப்பு மோர் எடுத்துப்பேன். அப்புறம் கொஞ்சமாக ஊறுகாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சூடான சாதம். இன்றைக்கி ஒயிட் ரைஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு இது முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கி, சின்ன வெங்காயம், அவரைக்காயெல்லாம் போட்ட சாம்பார். அது மண்பானையில் பண்ணனால இன்னுமே சூடாக இருக்குது. 10 நிமிஷம் ஆச்சு நான் இறக்கி வச்சுன்னு சூடாக இருக்குது நல்லா. இது பீன்ஸு, கேரட், கோஸ்லாம் போட்டு பொரியல், தேங்காய் நிறைய போட்டு பொரியல். தக்காளி பருப்பு ரசம். பூண்டெல்லாம் போடல, வெறும் தக்காளி பருப்பு ரசம் தான். இது காலையில் பசங்களுக்கு பண்ண புலாவ், வெஜிடபிள் புலாவ். இதுலேயும் கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர், குடமிளகாய் எல்லா காயும் போட்டிருப்பேன். அப்புறம் இது கெட்டி தயிர். இது வீட்டில் காய்ச்சின நெய், பசு நெய் இது. அப்புறம் தயிர் சாதத்துக்கு ஊறுகாய். தான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்தி ஸ்பெஷல் சமையல் பார்க்கலாம் வாங்க. இது அவுள் பாயாசம். இது சக்கரை பொங்கல். அப்புறம் இது பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்களே, அரிசி மாவு போட்டு பண்ணுற பிடி கொழுக்கட்டை. இது வெண்பொங்கல். பருப்பு வடை, கொண்டக்கடலை போட்டு சுண்டல். அப்புறம் எப்பயும் போல் இது பொரி, அவல், பொட்டுக்கடலெல்லாம் போட்டு நெய்வேத்தியம். அப்புறம் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் ஒரு 5 வகையான ஃப்ரூட்ஸு. காலையில் ஒரு 5:30க்கெலாம் நான் அந்த இதெல்லாம் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரியும். அவல் பாயசம்லாம் ரொம்பவே கெட்டி ஆயிடுச்சு. ஸோ அந்த வீடியோ எடுக்கும்போது 10 மணி ஆயிடுச்சு. கொழுக்கட்டை மட்டும் இப்போ இதாக போட்டிருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கேன் சூடாக. இது பூர்ண கொழுக்கட்டை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி எங்கள் வீட்டோட டயட் சமையல் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 2 சப்பாத்தி. இது எண்ணெய் இல்லாமல் பண்ண சப்பாத்தி. அப்புறம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைடிஷ் சனா மசாலா. இது கூட்டு. நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், நீர்க்காய் டெய்லி சேர்த்துக்கங்கன்னு. இது வெள்ளரிக்காய் கூட்டு. பெரிய வெள்ளரிக்காய் இருக்கும் பார்த்திங்களா, கூட்டு பண்ணுறது. அது சேர்த்துக்க ரொம்பவே நல்லது, அது வெயிட் லாஸ்க்கு. அண்டு தக்காளி ரசம் எப்பயும் போல். கொஞ்சமாக இது கலந்த தயிர் சாதம், தாளிக்கலப்பட்டு தயிர் போட்டு கலந்தது. இப்போ ரசம் சாதத்துக்கு கலந்துக்கிறது கொஞ்சமாக ரைஸ், பிகாஸ் அந்த தயிர் சாதம் வேறு இருக்கிறதுனால ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஃப்ரை பண்ண பாவக்காய். அதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல், டயட் சமையல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்க்கலாம், டயட் சமையல். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் 2 சப்பாத்தி. எண்ணெயில்லா சப்பாத்தி தான் பண்ணுவேன் நான். சாஃப்டாக நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கு சைடிஷ் சம்மந்தி, கேரளா சம்மந்தி சொல்லுவாங்க இல்லையா. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில், செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு. நான் சம்டைம்ஸ் அதை ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி கூட சாப்பிடுவேன். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் முருங்கைக்காய் சாம்பார். இது வெண்டைக்காய் பொரியல். ஒரு கப்பில் கொஞ்சமாக ரைஸில் கலந்துக்க ரசம் கொஞ்சம். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் தயிர் சாதம் ஒரு கப்பில் கலந்த, அதாவது தாளித்த தயிர் சாதம். தான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட டயட் சமையல்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூடான சாதம், ஒயிட் ரைஸ் பண்ணேன். இது வந்து கத்திரிக்காய் பொடி போட்ட பொரியல் வந்தது. கத்திரிக்காய் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இப்போ இது வந்து மோர் குழம்பு, வெண்டைக்காய் போட்ட மோர் குழம்பு. இல்லை இஞ்சி, பச்சை மிளகா, தனியா, அப்புறம் இது துவரம்பருப்பு எல்லாம் போட்டு ரொம்ப கெட்டியாக நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. அப்புறம் எனக்கு 2 சப்பாத்தி. இது காலையில் வெண்பொங்கலுக்கு பண்ண சாம்பார், சப்பாத்திக்கு தொட்டுப்பேன், நல்லாயிருக்கும். அப்புறம் இது கெட்டி தயிர், வீட்டில் பண்ண ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், உப்பு ஊறுகாய். அப்போ இது புடலங்காய் வச்சு புதுசாக ட்ரை பண்ணேன். பாவக்காய் மாதிரியே வச்சு இந்த புடலங்காய் வச்சு ட்ரை பண்ணி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பசங்க கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதே இது வீடியோ போட்டுருக்கேன். எல்லா சமையலும் இன்றைக்கி வீடியோ நைட்டு வரும், பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நார்த் இந்தியன் தாலி மாதிரி பண்ணினேன் நான். ஸோ பூரி பண்ணேன், 2 பூரி. அதுக்கு சைடிஷ் வந்து ஆலு, பூரிக்கிழங்கு. எங்கள் வீட்டை பூரினாலே இந்த உருளைக்கிழங்கு வச்சு இந்த இதுதான் பண்ணுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே பிடிச்ச ஐட்டம் எங்கள் வீட்டில் அது. அப்புறம் இது வந்து பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, பன்னீர், அப்புறம் பட்டாணி, கேரட் எல்லாம் போட்டு தம் பிரியாணி. நிறையா நான் என்னோடய வீடியோஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பாஸ்மதி ரைஸ் போட்டு பண்ணுறது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு சைடிஷ் வந்து சால்னா மாதிரி பண்ணுவேன், கிரேவி சால்னா எது வேணால் சொல்லிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, 2க்கும் காம்பினேஷன். இப்போ இது குக்கும்பர் ரைத்தா, குக்கும்பர் போட்டு ரைத்தா. ஸோ இந்த காம்பினேஷனே ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக அன்றைக்கி சாப்பாடு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.